அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அல்ஹம்துலில்லாஹ் இறை வேதத்தை கற்றுக்கொள்ளும் முயற்சியில் இந்த வகுப்பில் இணைந்திருக்கின்றோம். இறைவன் இன்னும் அதிகமான ஆர்வத்தை கொடுத்து அதிகமான நேரத்தை கொடுத்து அவனுடைய வேதத்தை முழுமையாக கட்டிட அருள் புரிவானாக. வழக்கமாக ஓதக்கூடிய துஆக்களை நாம் ஓதிக்கொண்டு இந்த வகுப்பிற்கு செல்லலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. இப்போ 2 கோடு போட்ட நோட்ல 4 கோடு போட்ட நோட்ல, அதாவது 2 லைன் 4 லைன் நோட்ல எழுதி பார்த்து அனுப்ப சொன்னேன். நிறைய நபர்கள் அனுப்பியிருக்கிறீங்க, சில நபர்கள் அனுப்பாமல் இருக்கிறீங்க. அனுப்பாத நபர்கள் அனுப்பி விடுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ அதை எப்படி எழுதலாம்னு பாருங்க. அந்த பிஸ்மில்லாவோட அப்புறம் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. பா சீன் மீம் அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் ஹிர் ரஹ்மா நீர் ரஹீம். இப்படிதான் நம்ம கோடு போட்ட நோட்ல எழுதும் போது இந்த மாதிரி வந்துடும். எழுதி பாருங்க, வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போவோம். எந்த ஒரு மொழியா இருந்தாலும் முதல்ல நாம படிக்க வேண்டியது எதுவா இருக்குன்னு சொன்னா காலங்களை தெரிஞ்சுக்கணும். அப்ப காலங்களை எப்படி சொல்லுவோம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், வரக்கூடிய காலம்னு சொல்லலாம். அதை இங்கிலீஷில் சொல்லணும்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை அரபியில் அப்படியே நம்ம மொழியாக்கம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். தவிர அதே கிராமர் தான் இங்கே இருக்க செய்யுது. அதை அரபியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாருங்க. என்னன்னா மாதி மாதி. இதை சில பேர் என்ன பண்ண மாலிம்பாங்க. லீ சவுண்ட் வரக்கூடாது. மாதி. அடுத்தது முவாரி. முவாரி அப்படின்னு சொன்னா நிகழ்காலம். பில் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய காலம் அல்லது எதிர்காலம்னு சொல்லலாம். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ். இப்படி நம்ம இதை சொல்லலாம். இதை என்ன பண்றீங்கன்னு சொன்னா, நான் பாடத்துக்காக வேண்டி சிம்பிளா எழுதியிருக்கிறேன். மாதி இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ், முதாரி நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ், முஸ்தக்பில் எதிர்காலம் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு எழுதிக்கிங்க. இதை எழுதி முடிச்சதுக்கு பிறகு அடுத்து நம்ம போவோம். இதுல ஆண் பால் பெண் பால் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஆண் பாலை எப்படி சொல்லலாம்? மேல் ஃபீமேல்னு சொல்லலாம். ஆண் பால் பெண் பால். இதான் அரபியில நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு சொன்னா முதக்கர், முதக்கர், முஅன்னஸ். பாருங்க, முதக்கர், முஅன்னஸ், முஅன்னஸ், முதக்கர், மாதி, முதாரி, முஸ்தக்பில். மாதி, முதாரி, முஸ்தக்பில். அப்படின்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முதக்கர், முஅன்னஸ். இது ஆண் பால், இது பெண் பால். இத மேலு ஃபீமேல். இதை நாம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஒரு விஷயம் போறோம். இதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு அரபியை நம்ம முழுசா படிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்ப தெரிஞ்சுக்கங்க. மாதி, முதாரி, முஸ்தக்பில். கூட சொல்லுங்க. மாதி, முதாரி, முஸ்தக்பில், முதக்கர், முஅன்னஸ். இதை எழுதி நேரா அதுக்கு நேரா எழுதிக்கிங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ இதை தொடர்ந்த வகுப்பை தான் இப்ப பார்க்க போறோம். இதோடு சேர்த்து இன்னொன்னு என்னன்னு சொன்னா சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருமை பன்மைன்னு சொல்லி. நம்ம அரபியில பார்த்தோம்னு சொன்னா இருமை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாப்ப வாங்க. வாஹித், வாஹித், தஸ்னியா,
தஸ்னியா. தஸ்னியா அப்படின்னா இருமை. ஜம அப்படின்னு சொன்னா பன்மை. நாம தமிழ்ல ஒருமை பன்மை பார்த்திருப்போம். இருமைங்கிற ஒண்ணு தமிழ்ல கிடையாது, வேற எந்த லாங்குவேஜ்ல இல்ல. ஆனா அரபிக்ல இருமைன்னு ஒன்று இருக்கு. ஒருத்தரை குறிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை, ரெண்டு பேர்த்த குறிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை, ரெண்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் பன்மை ஆவாங்க. ஆனா தமிழ் கிராமர்ல மற்ற கிராமர்ல சிங்குலர் ப்ளூரல் மட்டும்தான், அதாவது ஒருமை பன்மை மட்டும்தான் இருக்கு. இப்ப இதை இருமைன்னு சொல்லலாம், அதாவது சிங்குலர் டுவல்னு சொல்லலாம். இதை எப்படி டுவல் ப்ளூரல். நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டிதான் நான் சிம்பிள் மாதிரி போடுறேன். இது சிங்குலர்னு எழுதிக்கிங்க, இது டுவல்னு எழுதிக்கிங்க, இது ப்ளூரல்னு எழுதிக்கிங்க. இதையும் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், இதை நேரா எழுதிக்கிங்க இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப அடுத்தது முக்கியமான விஷயம், இதை தொடர்ந்த முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்ம முன்னால் சொல்லப்பட்ட 3 விஷயங்களையும் தெளிவா மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாதான் மாதி, முதாரி, முஸ்தக்பில், முதக்கர், முஅன்னஸ், வாஹித், தஸ்னியா, ஜம 8 வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அரபியில தெரிஞ்சுக்கணும், தமிழ்லையும் தெரிஞ்சுக்கணும், ஆங்கிலம் கற்றவர்களுக்கு இங்கிலீஷ்லையும் சொல்லியிருக்கிறேன், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்ப சப்ஜெக்டுக்குள்ள போவோம். இதுதான் ஒட்டுமொத்த அரபி வார்த்தைகளுக்கும் அடிப்படையா அமையக்கூடியது. பாருங்க, ஹுவ அப்படின்னா அவன், ஹுமா அவன் 2 பேரு. இது பாருங்க ஆண்பால். அடுத்தது ஹும் அப்படின்னா அவர்கள் பலர். ஹுவ, ஹுமா, ஹும். இது ஆண்பாலை குறிக்கிறது அவன், அவங்க 2 பேரு, அவங்க பலர். இது ஆண்பாலை குறிக்கக்கூடியது. இதே பெண்பாலை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னா, பெண்பாலை எடுத்துக்கொண்டு சொன்னா ஹிய, இதே ஹுமா தான் இங்கேயும் வரும். அடுத்தது ஹுன்ன, அதே அர்த்தம் தான் அவள், அவ இப்படின்னு அர்த்தமாகும். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு சொன்னா, இத ஹி, இது ஷி, ஹி ஷி. இது இருமை டுவல்லா சொல்லணும், இதை ப்ளூரலா சொல்லணும். அதான் அவன், அவன், அவள், அவங்க 2 பேர் பொதுவாக சொல்லக்கூடியது தான். இந்த இடத்துல பாருங்க ஹும்னு வந்திருக்கு. ஹும்னு வந்தா ஆண்பால் பலரை குறிக்கக்கூடியது. ஹுன்ன அப்படின்னு வந்தா பெண்பால்ல பலரை குறிக்கக்கூடிய வார்த்தை. இது பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து பாருங்க, ஆண்பால். இது எல்லாமே இங்க இல்லாத ஒரு நபரை குறிக்கிறது. அவன், அவள் அப்படின்னு சொல்றது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா படற்கைன்னு தமிழ்ல சொல்லுவோம். இத இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு சொன்னா தேர்ட் பர்சன் சொல்லலாம். எப்படி? இது படற்கை. இதை என்ன சொல்லலாம்னா அரபியில காயிப், காயிபுன். என்னது காயிப் அப்படின்னு சொன்னா படற்கை, தேர்ட் பர்சன், தேர்ட் பர்சன்ல சொல்லணும். இதேதான் படற்கையில வரக்கூடியது. இன்னொன்று செகண்ட் பர்சன் அப்படின்னா முன்னிலைன்னு சொல்லணும் தமிழ்ல. என்னது? இத செகண்ட் பர்சன் சொல்லலாம். இதை எப்படி நம்ம முன்னாடி உள்ளவங்களை குறிக்கிறதுக்கு அரபியில பயன்படுத்தலாம்னா ஆண்பாலா இருந்தா அந்த, அந்த, அன்துமா, அன்தும். இது ஆண்பால். இதே பெண்பாலா இருந்தா அன்தி. பாருங்க, இது த, இது தி, அவ்வளவுதான் வித்தியாசம். இதே அன்துமா தான் இங்கேயும் வரும்.
அடுத்து அன் துண்ண, இங்க அப்படி உண்ண வரும்போது இங்க அன் துண்ணன்னு வரும். அதான் ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் உள்ள வித்தியாசம். பாருங்க, நீ ஒரு ஆண், நீங்கள் இருவர் ஆண்கள், நீங்கள் பலர் ஆண்கள். முன்னாடி உள்ளவங்களை குறிக்கிறது, உங்களை குறிக்கிறது. அப்ப இதை செகண்ட் பர்சன் சொல்லுவோம். அது தேர்ட் பர்சன். பாருங்க, இங்க உள்ளாத உள்ளவங்களை குறிக்கிறது. பாருங்க, அதே மாதிரி இங்க பாருங்க, அந்த அந்தி, அன்துமா அன்துமா, அன்தும் அன்துன்ன அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இத நீ ஒரு பெண், நீங்கள் இருவர் பெண்கள், நீங்கள் பலர் பெண்கள் அப்படின்னு வரும். சரியா? இது என்னன்னு சொல்லலாம்னு சொன்னா, பொதுவாகவே இது என்ன சொல்லலாம்? யூ. இங்கிலீஷ்ல சொல்லணும்னு சொன்னா யூ. ஆண் பாலுக்கும் சரி பெண் பாலுக்கும் சரி எல்லாமே என்ன சொல்லணும்? யூ. இந்த யூவை பேஸா வச்சு மேலு ஃபீமேல், இது ஆண் பால் பெண் பால்ல வரக்கூடியது. இதையும் நீங்க என்ன பண்ணணும்? தெளிவா எழுதிக்கணும். பாருங்க, ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன. இது தேர்ட் பர்சன் படற்கை. முன்னிலை அந்த, அன்துமா, அன்தும், அன்தி, அன்துமா, அன்துன்ன. இது போட்டாச்சு. இப்ப அடுத்தது தன்னை குறிப்பது. தன்மை முன்னிலை படற்கைன்னு இருக்கும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இப்போ தேர்ட் பர்சன் பார்த்தாச்சு, செகண்ட் பர்சன் பார்த்தாச்சு. அடுத்தது நாம ஃபர்ஸ்ட் பர்சன் பார்க்க போறோம். தன்மை முன்னிலை படற்கை. படற்கை இது தேர்ட் பர்சன். அப்படின்னா வாயிப், வாயிப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முன்னிலை, உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களை கொஞ்சம் ஹாதிர், ஹாதிர், ஹாதிரன், ஹாதிர். அப்போ இது படற்கை, இது முன்னிலை, முன்னாடி உள்ளவங்களை குறிக்கிறது. இது என்னன்னு சொன்னா செகண்ட் பர்சன் சொல்லலாம். அடுத்தது தன்மை குறிப்பது முத்தக்கல்லிம்னு சொல்லுவாங்க. தன்மை அதாவது முத்தக்கல்லிம். முத்தக்கல்லிம் அப்படின்னு சொன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படி சொல்றோம். இப்ப நாம இதையும் பார்த்துட்டோம், இதையும் பார்த்துட்டோம். அடுத்தது தன்மையை பார்க்க போறோம். பாருங்க, தன்மை இதுல பொதுவா வருகிற ஆண் பாலும் கிடையாது பெண் பாலும் கிடையாது. தன்னை குறிப்பது அப்படிங்கிறதுனால அது பொதுப்பாலா மாறிடுது. அதனால என்ன சொல்றேன்னு சொன்னா அன, அனான்னு எங்கெல்லாம் வருமோ அது அனன்னு தான் நம்ம சொல்லணும். இது ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு, இருந்தாலும் சொல்லிக்கோ. அன அப்படின்னா நான், நஹ்னு, நஹ்னு அப்படின்னு சொன்னா நாங்கள். இத ஐன்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல, இத வீன்னு சொல்லலாம். இது என்னன்னு சொன்னா முத்தக்கல்லிம், தன்னை குறிப்பது. இந்த விவரங்களை பார்த்து கொள்ள வேண்டும். சரியா? இப்போ இதை முழுசா நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு ஒரு எளிமையான வழி உண்டு. அந்த எளிமையான வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பாருங்க, இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும், நோட்ல மனப்பாடம் செய்யுங்க. அதை எளிமையா மனப்பாடம் பண்றதுக்கு சொல்றேன். இதெல்லாம் அந்த பேரு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷயம் இதுதான். ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன. அடுத்து அந்த. பாருங்க, நான் எழுதும் போது அரபி அடுத்து எழுதும் போது 2 புள்ளியை சேர்த்திருக்கேன். பாருங்க, அந்த, அன்துமா, அன்தும், அன்தி, அன்துமா, அன்துன்ன, அன, நஹ்னு. பாருங்க, அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன், அதை எழுதி வச்சுக்கோங்க. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னு சொன்னா, இதுக்கு வலது கை ரைட் ஹேண்ட், இதுக்கு இடது கை லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்க. அதாவது ஆண் பாலுக்கெல்லாம் வலது கை,
பெண் பாலுக்கெல்லாம் இடது கை. இது நம்ம வந்து என்ன ஏன் வந்து ஆண் பாலுக்கு வலது கை, பெண் பாலுக்கு மட்டும் லெஃப்ட் எல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ட்ரிக் இது, இவ்வளவுதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கு இரண்டு கைகளும் சேர்ந்து, இது இரண்டு கைகளும் சேர்ந்து, இது அர்த்தம் இல்ல. இப்ப எப்படி செய்றேன்னு பாருங்க. அதாவது இங்க இல்லாதவங்களை குறிக்கிறது காயிப் அப்படின்னு சொன்னா தேர்ட் பர்சனை பின்னாடி காமிக்கணும். பின்னாடி காமிச்சா தேர்ட் பர்சன், வலது கையை காமிச்சு ஒரு வெள்ள காமிச்சா அது ஒருமை, ஒரு ஆளை குறிக்குது. ரெண்டு வெள்ள காமிச்சா ரெண்டு பேரு, மூணு வெள்ள காமிச்சுன்னு சொன்னா அல்லது இப்படி கையை காமிச்சுன்னு சொன்னா பலர் பால்னு அர்த்தமாயிரும். சரியா? ஹுவ ஹுமா ஹும் பின்னாடி காமிச்சா என்னது? இது வந்து படற்கை, அதாவது தேர்ட் பர்சன் சொல்லி நினைச்சுக்கணும். அதே மாதிரி லெஃப்ட்ல காமிக்கிறோம்னு சொன்னா அது பெண் பால். பெண் பால்ல அதே மாதிரி ஹிய ஹுமா ஹுன்ன அப்படின்னு காமிச்சு சொன்னா பின்னாடி காமிச்சா அது படற்கை, தேர்ட் பர்சனை சொல்றோம்னு விளங்கிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது ஹிய இப்படி சொல்லியாச்சு. அதே மாதிரி அன்தன்னு சொல்லும் போது வலது கையை வச்சு ஒரு விரல அன்தங்க முன்னாடி காமிக்கும் போது அந்த அன்துமா அன்தும். அப்போ ஒருத்தரை சொல்றோம், ரெண்டு பேர்த்த சொல்றோம், பல பேர்த்த சொல்றோங்கிறத முன்னாடி உள்ளவங்கள சொல்றோம் அப்படின்னா ஹாதிர், அதாவது செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லெஃப்ட்ல சொல்றோம்னு சொன்னா பெண் பால்ல முன்னாடி உள்ளவங்கள சொல்லிக்கூடியது அப்படின்னு நம்ம விளைஞ்சிக்கணும். இதே சொல்லும் போது அன இப்ப ரெண்டு விரலையும் வச்சு அன நானு அப்படின்னு சொல்ற மாதிரி. நஹ்னுன்னு சொல்லும் போது எல்லா விரலையும் சேர்த்து பலர். அனங்கிறது ஒருமை, தன்னை மட்டும் சொல்றது. அதாவது நஹ்னுங்கிறது பன்மை, எல்லாத்தையும் சொல்றது. அப்ப இப்படி குறிப்போம். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இதுக்கு வேற ஒரு முறையும் கூட இருக்குது. நீங்க உள்ள கீழே ஒரு நம்பர்ல கேட்டு விவரத்தை தெரிஞ்சுக்க இன்ஷா அல்லாஹ். இப்ப பாருங்க, இது ஆண் பால், இது பெண் பால். வலது கை, இது இடது கை. இப்ப பாருங்க, ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன அன நஹ்னு. அப்ப இந்த ஆக்ஷன்லயே புரிஞ்சுக்கலாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி. அப்ப அரபி அல்லாதவர்கள் அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஒரு குழந்தை மாதிரி இந்த விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஆக்ஷன் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹுவ அப்படின்னா பின்னாடி கை காமிச்சாங்களே அப்படின்னா என்னது? அது இப்போ வாய்பது, அதாவது படற்கை. அது இல்லாதவங்கள குறிக்கக்கூடிய வார்த்தை. அது ஒரு வெள்ள காமிச்சா ஒருமை, ரெண்டு வெள்ள காமிச்சா இருமை, பல வெள்ள காமிச்சு சொன்னா அது பன்மை. அப்ப அந்த ஒருமைனா என்ன வாஹிது, இருமைனா என்ன தஃப்னியா, பன்மைனா என்ன ஜம அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த கலை சொற்களை முதல்ல கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம பயன்படுத்தணும். திரும்ப ஒரு முறை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன அன நஹ்னு. அவ்வளவுதான் சகோதரர்களே, சகோதரிகளே. எளிமையாக இந்த விவரத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்ற விஷயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். இதை எழுதுறதோடு மட்டும் இல்லாம சொல்லவும் செய்யணும். இதை ஏதோ ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல அப்படியே விட்டுட்டு ஸ்கிப் பண்ணி போயிடக்கூடாது. நேரம் இருக்கும்போது இதை பார்த்து மனப்பாடம் பண்ணலாம். இது மாதிரி நாம எளிமையான முறையில அரபியை இன்னும் தொடர்ந்து அறிந்து கொள்ள இந்த தாருல் மஹப்பாவுடைய கல்விக்களம் சேனலோடு இணைந்திருங்கள். அல்லாஹ் எல்லா வளத்தையும் நலத்தையும் தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.